வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் முடிவுகளுக்கு பிறகு கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்றத நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளுக்கு பிறகு நிறைய பேருடைய கனவுகள் கோட்டைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் வச்சாங்க பாரு செக்கு அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டியில் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுத்துருச்சு. நிறைய பீப்புள்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு ஓப்பனாக சொன்னால் இந்த டைம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு மக்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிருச்சா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேசப்படுது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் யாருக்குமே பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ப்ராப்பராக இல்லை, மார்க்கே வரல. தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணால் தானே அங்கே மார்க் வரும், தமிழ் எலிஜிபிலிட்டிலே அங்கே பாஸ் ஆகலை, வேறு எங்கேருந்து போய் உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியோடைய மக்கள். ஸோ குரூப் 4ல் 11 லட்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு வெளியிடப்பட்டது. ரிசல்ட்டிற்கு பிறகு கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் தான், பெரிய லெவல் இந்த டைம் எல்லாமே போகலை. பேசிக்காகவே ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 150 மார்க் இருந்தாலே கண்டிப்பாக ஹையஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ விஓ கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 150, 145 to 150. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்ப 150ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபார்கார்ட் வாட்சர் 145, டைபிஸ்ட் 175, பிஎஸ்டிஎம் 120. ஸோ பிஎஸ்டிஎம் தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா மதிப்பெண்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு குறைந்து தான் காணப்படும். எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், ஸ்டூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 118. இது எல்லாமே ஜென்ரலுக்கு. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப்ன்றது கொஞ்சம் கூடியிருக்கு, அதுதாங்க மெயினாக. ஸோ பிசிக்கு அப்படின்னா விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸுக்கு பார்க்குறப்போ 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபார்கார்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் ப்ளஸ் ஸ்டெனோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்வீஸ்மேன் 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 3% இடஒதுக்கீடு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபார்கார்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் ப்ளஸ் ஸ்டெனோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்வீஸ்மேன் 110ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியில் 20% இடஒதுக்கீடு, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபார்கார்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்வீஸ்மேன் 108ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி 18%, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபார்கார்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் ப்ளஸ் ஸ்டெனோடைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 105ங்க. அடுத்து எஸ்சிஏ 3% இடஒதுக்கீடு, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபார்கார்ட் வாட்சர் 120, ஸ்டெனோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 100. அடுத்து எஸ்டி பார்க்குறப்போ 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபார்கார்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டி 105, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 100. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். கவலையை விடுங்க, ஓகேங்களா? சரிங்களா மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படும். மேலும் பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டு நிறைய பேர் பார்க்காம வந்தீங்கன்னா உடனடியாக ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் உயர்வு, இதுக்கப்புறம் உயர்வுத்துவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ 2ஆம் கட்ட வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் இதற்கான அப்டேட்டை நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சியோட இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வேகன்சிஸ் உயர்வு இருக்கும் அப்படின்றத நம்பலாங்க. வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் முடிவுகளுக்கு பிறகு கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்றத நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளுக்கு பிறகு நிறைய பேருடைய கனவுகள் கோட்டைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் வச்சாங்க பாரு செக்கு அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டியில் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுத்துருச்சு. நிறைய பீப்புள்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டாங்க.
ஸோ ஒரு ஓப்பனாக சொன்னால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு மக்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிருச்சா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ப்ராப்பராக இல்லை, மார்க்கே வரல. தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணால் தானே அங்கே மார்க் வரும், தமிழ் எலிஜிபிலிட்டிலே அங்கே பாஸ் ஆகலை, வேறு எங்கேருந்து போய் உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியோடைய மக்கள். ஸோ குரூப் 4ல் 11 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு வெளியிடப்பட்டது. ரிசல்ட்டிற்கு பிறகு கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் தான், பெரிய லெவல் இந்த டைம் எல்லாமே போகலை. பேசிக்காகவே ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 150 மார்க் இருந்தாலே கண்டிப்பாக ஹையஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ விஓ கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 150, 145 to 150. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்ப 150ங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபார்கார்ட் வாட்சர் 145, டைபிஸ்ட் 175, பிஎஸ்டிஎம் 120. ஸோ பிஎஸ்டிஎம் தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா மதிப்பெண்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு குறைந்து தான் காணப்படும். எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், ஸ்டூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 118. இது எல்லாமே ஜென்ரலுக்கு. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப்ன்றது கொஞ்சம் கூடி இருக்குது, அதுதாங்க மெயினாக. ஸோ பிசிக்கு வந்து அப்படின்னா விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸுக்கு பார்க்குறப்போ 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபார்கார்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் ப்ளஸ் ஸ்டெனோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸ் சர்வீஸ்மேன் 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 3% இடஒதுக்கீடு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபார்கார்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் ப்ளஸ் நோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸ் சர்வீஸ்மேன் 110ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியில் 20% இடஒதுக்கீடு, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபார்கார்ட் வாட்சர் 130, டைபிஸ்ட் நோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸ் சர்வீஸ்மேன் 108ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி 18%, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபார்கார்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் ப்ளஸ் நோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 105ங்க. அடுத்து எஸ்சிஏ 3% இடஒதுக்கீடு, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபார்கார்ட் வாட்சர் 120, ஸ்னோடைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 100. அடுத்து எஸ்டி பார்க்குறப்போ 1%, விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபார்கார்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 115, பிஎஸ்டி 105, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 100. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். கவலையை விடுங்க. ஓகேங்களா? சரிங்களா மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் நிறைய பேர் பார்க்காம வந்தீங்கன்னா உடனடியாக ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் உயர்வு இதுக்கப்புறம் உயர்வுத்துவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ 2ஆம் கட்ட வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் இதற்கான அப்டேட்டை நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சியோட இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வேகன்சிஸ் உயர்வு இருக்கும் அப்படின்றத நம்பலாங்க.